ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காந்திஜி வாழ்ந்த அவருடைய இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். அதாவது அவருடைய ஆசிரமத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை சுற்றி இயற்கை சூப்பராக சூழ்ந்துருக்கு. தண்ணிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லும் பேக் சைடில் சூப்பராக இருக்குது நண்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பறவைகள் சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக ஒவ்வொரு மரத்துலேயும் இதை தொங்க விட்ருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இதை வாழ்த்தலாம். இது ஒரு நல்ல குட் ஐடியா. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வீட்டை உள்ளவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவருடைய என்னென்ன யூஸ் பண்ணாரோ அந்த பொருட்கள்லாம் அங்கே கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க. அதை ஒரு மெமோரியலாக வச்சுருக்காங்க. அவருடைய நினைவு இடமாக இருக்குது காய்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண செருப்பு, கரண்டிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா பென்னு, அவருடைய கண்ணாடி, முக்கியமான அந்த கண்ணாடியை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ மூலமாக. அது சூப்பராக இருக்கும். கல்லுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். கல் எதுக்கு வச்சுருக்காங்க தெரியல, கொண்டுட்டு எரிஞ்சிருவாங்க போல். கல்லுலாம் இருக்குது காய்ஸ். நம்ம அந்த கல்லையும் பார்க்கலாம். அவருடைய கரண்டிகள், ஏதோ பேனா ஏதோ சொல்லி போட்டிருக்காங்க. பேப்பரு, கரண்டி, ஃபோர்க்கு எல்லாமே இருக்குது காய்ஸ். எல்லாம் இருக்குது. காலணிகள் அப்படி பாருங்கள், எல்லாமே கண்ணாடி பார்த்தீங்களா? கண்ணாடி தான் இதில் இருக்கிறதுலே நமக்கு எப்போவுமே ஞாபகம் வர ஒன்று. அவர் எப்போவுமே வியர் பண்ணியிருப்பார். அந்த கண்ணாடி போட்டிருப்பார். அதில் நம்ம பார்த்துருவோம். இது அப்படியே சுற்றிக்கிட்டே ஏதோ பண்ணிகிட்டு இருப்பார். நூலை அப்படி நெசவு பண்ணிக்கிட்டு இருப்பார் காய்ஸ். அதுதான் அவருடைய பழைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மேடம் இந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. எப்படி பிடிக்கணும், எந்த டிகிரியில் பிடிக்கணும், 45 டிகிரி 90 டிகிரின்னு நிறையா சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தோம். சூப்பராக இருந்தது காய்ஸ். அது காந்தி எப்படி பண்ணியிருப்பாருங்கிறத, எப்படி உட்காந்து என்ன மாதிரி அவர் பண்ணியிருப்பாருங்கிறத நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்த்தா ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு நண்பர்களே. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் அவர் எங்கெங்கே போனார், அவருடைய என்னென்ன புக்கு, அவருடைய சாதனைகள் எல்லாத்தையும் இங்கே ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று வச்சு அங்கே நமக்காக எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம போய் பார்க்கலாம் காய்ஸ். வாங்க உள்ளே போகலாம் அந்த வீட்டுக்குள்ளே. அவர் என்னென்ன யூஸ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நிறைய அவர் அங்கே போராடின இடம், அவருடைய வாழ்ந்த கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு கண்ணாடி ஷோகேஸ்லேயும் அப்படியே அடிக்கடிக்க வச்சுருப்பாங்க. நம்முடைய இந்தியா முழுசும் அவர் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பண்ணார், அந்த காலங்களில் எப்படிலாம் இருந்தாங்க, எல்லா விவரத்தையும் இதில் போட்டிருப்பாங்க. காந்தியினுடைய சாதனைகள், அவருடைய வேதனைகள் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா குரங்குகள் அதையும் பார்க்க வந்திருக்கு காய்ஸ். பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ காந்தியை பாருங்கள். அவருடைய சிலை, அவருடைய மொத்த விவரங்களும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். அவருடைய வாழ்ந்த என்னென்ன போராடினாங்க, வெள்ளையர்களை எதிர்த்து சண்டை போட்டு காந்தி பயங்கரமான ஒரு போர் வீரராக இருந்திருக்காருப்பா அவர். ஆனால் நமக்காக இந்த வெற்றியை வாங்கி தந்தார் பாருங்க. அவருக்கு ஒரு சல்யூட்டு. ஆனால் அந்த வெற்றியை வாங்கி தராமல் இருந்திருந்தாலும் ஒரு விதத்தில் நல்லா தான் இருந்திருக்கும். பட்டு வாங்கி தந்துட்டாங்க. சரி போக. பார்த்தீங்களா அவர் சுற்றி விளாண்டுட்டு இருந்த அந்த இது, அவர் யூஸ் பண்ண எல்லாமே இருக்குது காய்ஸ். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இங்கே பாருங்கள். இது ஒரு மினியேச்சர். அந்த இடத்த குறிப்பு, அந்த அவருடைய கிராமத்தை சுற்றி ஒரு மினியேச்சர் மாதிரி ஒரு சின்னதாக எடுத்து வச்சுருக்காங்க காய்ஸ். இப்போ அதை தொடர்ந்து இந்த வழியாக நம்ம போனீங்கன்னா ஃபைல்ஸ், ரோஸ் எல்லாமே இருக்குது காய்ஸ். இப்போ பார்த்தீங்களா காந்திஜியுடைய சிலைகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செல்ஃபியை போட்டு தள்ளிக்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கணும். போங்க 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 காய்ஸ். அப்புறம் மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் காய்ஸ். அவருடைய வாழ்ந்த, ஏன்னா நம்ம நாட்டுக்காக போராடின ஒரு மாபெரும் வீரர், நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாருன்னு கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் போராடினார் காய்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து வெளியே நம்ம அவருடைய ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையில் போய் உட்காந்துட்டு எல்லோரும் ஒரு இந்த காந்திஜி இப்படிலாம் பண்ணுறாங்க ஜி, நீங்கள் இருக்கும்போது அப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது தெரில ஜி, கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாமும் மன்றாடிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்க எல்லா இடத்தையும் நம்ம ஃபுல்லும் கவர் பண்ணோம் காய்ஸ். எல்லாம் உங்களுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோவில் அடக்கியிருக்கோம். இங்கே அவருடைய வாழ்ந்த மொத்த இடத்தையும் நமக்காக நினைவுகளை விட்டுட்டு போயிருக்காங்க. அதை கொண்டு வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா கிணறு. ஆஹா, கிணறு பார்த்தா அது கிணறு இல்லை காய்ஸ், அது தொட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். நன்றி.